மேற்காசியாவில் தன்னை எதிர்க்கக்கூடிய எந்த ஒரு சக்தியும் இருக்கக்கூடாது என்ற முடிவோடு அமெரிக்காவை தூண்டிவிட்டு இஸ்ரேல் நடத்தக்கூடிய போர்தான் சமீபமாக இந்த 2 நாட்களாக ஈரான் மீது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏதாவது ஒரு நாடு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது என்று சொன்னால் அதை யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? மூன்றாவது விஷயம், இவர்கள் யாருக்கு போய் முறையிடுறாங்கன்னா மிக எண்ணிக்கையில் அணு ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய அமெரிக்காவிடம் சென்று இவர்கள் முறையிடுகிறார்கள். இன்னைக்கு அமெரிக்கா பண்ண அட்டூழியங்கள், இந்த உலகத்துக்கு பண்ண அட்டூழியங்கள் உலகத்துக்கே தெரியும். வியட்நாமில் ஆரம்பித்து அவர்கள் பண்ண அந்த கொடூரங்களை உலகம் ஒரு காலமும் மறக்க முடியாது. ஆட்சி மாற்றத்தை செய்ய வேண்டியது அந்த நாட்டு மக்கள் தானே தவிர அதற்கான அதிகாரத்தை இஸ்ரேலுக்கோ அமெரிக்காக்கோ நீங்க யாரும் கொடுக்கல. முதல்ல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணிட்டு நீங்க அடுத்த வீட்டு பிரச்சனையில போய் தலையிடுங்க. அப்படியே இருந்தாலும் கூட அடுத்த வீட்டு பிரச்சனைக்கு தலையிடுவதற்கு உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? யாராவது போய் உங்கள்கிட்ட போய் சொன்னாங்களா? அந்த நாட்டை போய் நீங்க போய் செய்யுங்கன்னு சொல்லி பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. அங்க பலஸ்தீனை முஸ்லிமாக அடித்து நாசமாக்கி விட்டார்கள், லெபனானை நாசமாக்கி விட்டார்கள். அப்ப இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் எல்லாம் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இவர்களுக்கான ஒரே எதிரியாக இருக்கக்கூடியது ஈரான் என்ற ஒரு உறுத்தல் இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது. அதனை அழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தாக்குதலை இவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். மக்கள் வாழும் பகுதிகள் எல்லாம் அட்டாக் பண்றாங்க, ஸ்கூல்ல அட்டாக் பண்றாங்க. இப்போ இவ்வளவு தூரம் நடந்துகிட்டு இருக்கும் போது ஐக்கிய நாடுகள் சபை இதுல தலையிட்டு இந்த போரெல்லாம் நிறுத்த முடியாதா? அதற்கான நகர்வுகள் போயிட்டு இருக்கிறதாக பார்க்கிறீங்களா? அது பலன் கொடுக்கும் நினைக்கிறீங்களா? ஐக்கிய நாடுகள் சபை இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றது? வெறும் அறிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு சபையாகத்தான் ஐக்கிய நாடுகள் சபை இருக்கிறதே ஒழிய உண்மையிலே பிரச்சனையில் தலையிட்டு அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சபையாக ஐக்கிய நாடுகள் சபை இல்லை. எந்த நோக்கத்திற்காக ஐக்கிய நாடுகள் சபை துவங்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை அவர்கள் ஒருபோதும் அவர்கள் நிறைவேற்றவே இல்லை. அப்படி அவர்கள் செய்திருந்தார்கள் என்று சொன்னால் எத்தனையோ போர்கள் தடுக்கப்பட்டிருக்கும். அவர்களுடைய கையாளாகத்தனம் தான் இன்னைக்கு உலகத்தில் இந்த அளவுக்கு கொடூரங்கள் நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கின்றது அப்படிங்கிறத அவர் பதிவு செய்யணும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐதமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளர் திரு ரியாஸ் அகமது அவர்கள். அவரிடம் தற்போது உலக அளவில் பேசுபொருளாக இருக்கிற ஈரான் மற்றும் அமெரிக்கா, இஸ்ரேல் இடையிலான அந்த போர் தொடர்பாக பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கிட்டத்தட்ட உலக நாடுகளையே திரும்பி பார்க்கிற அளவுக்கும் அந்த உலக நாடுகள்ல தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கும் ஈரானுக்கும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் அப்படிங்கிறது தொடங்கி இப்போ போய்கிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. இதுல மக்களாகிய இப்ப இங்க இந்தியாவில் இருக்கிற மக்களாகிய நாம் முதல்ல எந்த வகையில இந்த போரை அணுகணும்? முதல்ல இது உலகளாவிய அளவுல இருக்கக்கூடிய ஏகாதிபத்திய சக்திகள், சியோனிச சக்திகளுடைய பின்னணியில் நடத்தக்கூடிய போர்களுடைய ஒரு அங்கம்தான் இப்ப ஈரான் மீது இவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல். நான் அடிக்கடி சொல்ற மாதிரி அமெரிக்காவால ஆக்கிரமிப்பு செய்யாமலோ இல்லைன்னா மற்ற நாடுகள் மேல அத்துமீறல் நிகழ்த்தாமலோ அவர்களால் இருக்க முடியாது. ஏன்னா ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டு இருந்தாதான் அமெரிக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு தேசம் இருக்குது அப்படிங்கிறதே உலகத்துக்கு தெரியும். சோ இதை மையமாக வைத்துக் கொண்டு இஸ்ரேலை இவர்கள் தங்களுக்கு முன்னணியாக வைத்துக் கொண்டு, நான் தெளிவா சொல்றேன், எல்லாரும் அடிக்கடி சொல்லுவாங்க அமெரிக்காவினுடைய ஒரு மாகாணம் தான் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இஸ்ரேலுடைய ஒரு மாகாணமாகத்தான் இன்னைக்கு அமெரிக்கா செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இஸ்ரேல் என்ன சொல்கின்றதோ அதை செய்யக்கூடிய ஒரு அடியால் வேலையைத்தான் இன்னைக்கு ட்ரம்ப் தலைமையில் இருக்கக்கூடிய அமெரிக்கா செய்து கொண்டிருக்கின்றது. கழிஞ்ச 2 வருடங்களாக பலஸ்தீன் மீது இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதல்களை உலகம் பார்த்துட்டு தான் இருக்குது. 2 வருடங்களுக்கும் அதிகமாக ஏறத்தாழ 1 லட்சம் மக்களை அங்க படுகொலை செய்த பிறகு மேற்காசியாவில் தன்னை எதிர்க்கக்கூடிய எந்த ஒரு சக்தியும் இருக்கக்கூடாது என்ற முடிவோடு அமெரிக்காவை தூண்டிவிட்டு இஸ்ரேல் நடத்தக்கூடிய போர்தான் சமீபமாக இந்த 2 நாட்களாக ஈரான் மீது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கடந்த வருடம் ஜூன் மாதம் 12 நாட்கள் யுத்தம் ஒன்று ஈரான் மீது இதே 2 நாடுகளும் நடத்தியதை நாம் நினைவில் வைத்து பார்த்தோம் என்று சொன்னால், மேற்காசியாவை முழுவதுமாக இஸ்ரேல் எதிர்ப்பு இல்லாத ஒரு பிராந்தியமாக மாற்ற வேண்டும், அதற்கு ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும் என்ற
நோக்கத்திற்காகத்தான் இந்த தாக்குதல்களை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சார், ஆனா இதுக்கு காரணமாக சொல்வது வந்து ஈரான் வந்து அவங்களுடைய யுரேனியம், அதாவது அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான யுரேனியத்தை செறிவூட்டிட்டு இருக்கிறாங்க. அதாவது அவங்க ஒரு அணு ஆயுதம் தயாரிக்கிறது அப்படிங்கிறது தங்களுக்கான பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்கல்ல. ஈரான் அத்தகைய செயல்பாடுகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. முதல்ல இந்த குற்றச்சாட்டை வந்து யார் வைக்கிறாங்கன்னு பார்த்தா, மேற்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரே நாடாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் தான் இந்த குற்றச்சாட்டை வைக்கின்றது. அது இந்த நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டின்னு சொல்லி இந்த அணு ஆயுத தடை ஒப்பந்தம் இருக்கின்றது. அதில் இஸ்ரேல் வந்து இதுவரை அவர்கள் கையெழுத்திட்டது கிடையாது. கையெழுத்து இடாத காரணத்தினால் இஸ்ரேலில் என்ன அணு ஆயுதங்கள் இருக்கின்றது, எந்த அளவில் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் என்ற எந்த விவரமும் உலகத்தின் பார்வைக்கு வராமல் அது வந்து தடுக்கப்பட்டு. ஆனால் அதற்கு மாற்றமாக ஈரான் வந்து தன்னுடைய அணு ஆயுதம் குறித்த முழுமையான விவரங்களை உலகத்திற்கு முன்னாடி அவங்க வந்து கொடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து ஒபாமாவுடைய ஆட்சி காலத்துல வந்து நம்ம வந்து பார்க்கும்போது இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியினுடைய அதிகாரிகள் ஈரானுக்கே சென்று அங்க இருக்கக்கூடிய அணு உலைகளை அவர்கள் வந்து நேரடியாக வந்து பார்வையிட்டு அவர்கள் கொடுத்த அறிக்கை இருக்கின்றது. அதற்கு பிறகுதான் அமெரிக்காவும் ஏனைய நாடுகளும் இணைந்து ஈரானோடு அவர்கள் ஒப்பந்தத்தை அவர்கள் செய்து கொண்டார்கள். அதற்கு பிறகு ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த ஒப்பந்தத்தை அவர் வந்து தன்னிச்சையாக அவர் வந்து ரத்து செய்யறாரு. ரத்து செய்த பிறகு தொடர்ச்சியாக இந்த குற்றச்சாட்டுகள், செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரான் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து வைத்திருக்கின்றது, அவர்கள் வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த பிராந்தியத்திற்கு அது வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய இந்த பிரச்சாரம் இன்னைக்கு இல்ல. பெஞ்சமின் நெத்தன்யாகு என்னைக்கு அரசியலுக்குள்ள வந்தாரோ அன்னையிலிருந்தே இதே குற்றச்சாட்டை அவர் வந்து கூறிக்கொண்டே இருக்கின்றார். நீங்க வந்து அவருடைய பழைய அறிக்கைகள் எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த 30 வருடங்களாக அவர் சொல்லி வரக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, ஈரான் வந்து அணு ஆயுதங்களை வைத்திருக்கின்றது, யுரேனியத்தை அவர்கள் செறிவூட்டி கொண்டே இருக்கின்றார்கள், அவர்கள் ஒரு பாம்பை தயாரித்து விடுவார்கள், அதன் மூலம் எங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை எவ்வித ஆதாரம் என்று அவர்கள் முன்வைக்கிறார்கள். இரண்டாவது விஷயம், இந்த குற்றச்சாட்டு நீங்க வந்து அணு ஆயுதத்தை வைத்திருக்க என்று சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு யார் வைக்கிறாங்கன்னா வந்து இஸ்ரேல் வைக்கின்றது. இதே இஸ்ரேல் தான் வந்து பலஸ்தீனிலும், சிரியாவிலும், லெபனானிலும், கத்தரிலும், இப்போது ஈரானிலும் தொடர்ச்சியாக தாக்குதல்களை இவர்கள் நடத்தி வருகின்றார்கள். பலஸ்தீன் மீது இவர்கள் நடத்திய தாக்குதல் எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா தடை செய்யப்பட்ட கெமிக்கல் வெப்பன்ஸை அவர்கள் பயன்படுத்தியதற்கான எல்லா ஆதாரங்களும் வந்து இருக்கின்றது. அப்ப இதை வந்து யாருக்கு கேள்வி எழுப்ப இருக்கிறாங்க? இந்த கேள்வியை வந்து இஸ்ரேலை நோக்கி கேட்பார்கள், இல்லைன்னா வந்து இதை காரணமாக வைத்து ஏதாவது ஒரு நாடு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது என்று சொன்னால் அதை யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? மூன்றாவது விஷயம், இவர்கள் யாருக்கு போய் முறையிடுறாங்கன்னு சொன்னா அதிக எண்ணிக்கையில் அணு ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய அமெரிக்காவிடம் சென்று இவர்கள் முறையிடுகின்றார்கள். இன்னைக்கு வந்து அமெரிக்கா பண்ண அட்டூழியங்கள், இந்த உலகத்துக்கு பண்ண அட்டூழியங்கள் வந்து உலகத்துக்கே தெரியும். வியட்நாமில் ஆரம்பித்து அவர்கள் பண்ண அந்த கொடூரங்களை வந்து உலகம் வந்து ஒரு காலமும் வந்து மறக்க முடியாது. ஈராக் அதிபர் சதாம் ஹுசேன் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள். வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன், பேரழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதத்தை சதாம் ஹுசேன் வைத்திருக்கின்றார், நாங்கள் அந்த நாட்டை சென்று காப்பாற்ற போகின்றோம், அந்த நாட்டிற்கு நாங்கள் வந்து ஜனநாயகத்தை கொடுக்க போகின்றோம் என்று சொல்லி அந்த நாட்டை நாசமாக்கி விட்டு சதாம் ஹுசைனையும் கொலை செய்த பிறகு இவர்கள் சாவகாசமாக சொன்னார்கள் வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் எதுவுமே வந்து ஈராக்கில் வந்து இல்லை. அப்போ அங்க கொலை செய்யப்பட்ட லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்து யார் வந்து பதில் சொல்வாங்க? அந்த நாட்டை வந்து சீர்குலைச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த சீர்குலைவில் இருந்து அந்த நாடு வந்து மீள முடியாமல் இருக்கின்றதே, இதற்கெல்லாம் வந்து யார் பதில் சொல்ல இருக்கின்றார்கள்? இப்போது அதே போன்ற ஒரு குற்றச்சாட்டை தான் இவர்கள் ஈரான் மீது வைக்கின்றார்கள். அதே குற்றச்சாட்டுகள், நீங்கள் வந்து அட்டாமிக் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்கிறீங்க, அங்கே ஜனநாயகம் இல்லை, நாங்கள் ஜனநாயகத்தை கொடுக்க போகின்றோம் என்று அதே பொய்யை கூறி மீண்டும் ஒரு நாட்டை நாசமாக்குவதற்கான வேலைகள் தான் இவர் செய்கிறார். இல்ல, இதுல இப்போ கடந்த ஜனவரி, டிசம்பர் அந்த மாதங்கள்ல கூட ஒரு மிகப்பெரிய மக்கள் போராட்டம் அங்க இருக்கிற அரசுக்கு எதிராக நடந்திருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்களே அந்த கடைசியில அங்க ஜனநாயகம் இல்ல, அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் அமெரிக்கா வைக்குதுன்னா அதற்கேற்ற நகர்வுகள் அங்க நடந்திருக்கு அப்படிங்கிறதுனாலதானே அதை சொல்றாங்க. அங்கதானே அந்த போராடும் மக்களுக்கு ஆதரவாக நாங்க இருப்போம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. அப்படி பார்த்தா அமெரிக்கா வந்து முதன்மையாக தாக்க வேண்டிய நாடு வந்து இஸ்ரேல். 2 வருடங்களாக இஸ்ரேல் வந்து மக்கள் போராட்டங்கள் வந்து நடந்துட்டு இருக்குது. அதே நெத்தனியாகு அரசாங்கத்தை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் 2 வருடங்களாக போராட்டங்களை வந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நாட்டுல வந்து அரசாங்கத்தை எதிர்த்து மக்கள் போராடுவது என்பது இயற்கை. இன்னொரு விஷயம் நீங்க விளங்கிக்கணும், எந்த நாட்டுல வந்து இன்னைக்கு வந்து அரசாங்கத்தை எதிர்த்து வந்து போராட்டம் நடத்தவில்லை. அமெரிக்காவில வந்து ட்ரம்ப் எதிர்த்து நடக்காத போராட்டங்களா? உடனே வந்து இன்னொரு நாடு உள்ள போய்
நாங்க வந்து அங்கே வந்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரோம்னு சொல்றது எந்த விதத்துல வந்து நியாயமாக வந்து இருக்கின்றோம்? ஆட்சி மாற்றத்தை செய்ய வேண்டியது அந்த நாட்டு மக்கள் தானே தவிர அதற்கான அதிகாரத்தை வந்து இஸ்ரேலுக்கோ அமெரிக்காக்கோ நீங்க யாரும் வந்து கொடுக்கல. முதல்ல வந்து உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணிட்டு நீங்க வந்து அடுத்த வீட்டு பிரச்சனையில போய் தலையிடுங்க. அப்படியே இருந்தாலும் கூட அடுத்த வீட்டு பிரச்சனையில் தலையிடுவதற்கு உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை வந்து கொடுத்தது? யாராவது போய் உங்கள்கிட்ட போய் சொன்னாங்களா அந்த நாட்டுல போய் நீங்க வந்து போய் செய்யுங்கன்னு சொல்லி? நீங்க வந்து அந்த நாட்டுல போய் நீங்க வந்து இதுவரைக்கும் இந்த 20-30 வருஷமா ஜனநாயகத்தை மலர செய்ய போயின்றோம் சொல்லி எத்தனை நாடுகளை நீங்கள் வந்து நாசமாக்கி இருக்கிறீர்கள்? இருந்த நிலைமையை விட மோசமான நிலைக்கு தான் வந்து ஒவ்வொரு நாடும் போயிருக்கின்றது. நல்ல ஒரு உதாரணம் லிபியா. ஜனநாயகத்தை நாங்கள் வந்து மலர செய்கின்றோம் போய் சொல்லி இன்னைக்கு அந்த நாட்டை வந்து சின்ன பின்னமாக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கி அந்த மக்களை வந்து ஒரு அன்றாடம் காட்சிகளாக மாற்றி ஒரு பெருமை வந்து அமெரிக்காவை சாரும். அப்போ ஒவ்வொரு நாட்டையா வந்து நீங்கள் வந்து நாசமாக்கி விட்டு அதே பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லி அதை நீங்க வந்து இன்னும் எத்தனை நாடுகளை நீங்கள் வந்து நாசமாக்க போயிட்டு என்ற கேள்வி இன்னைக்கு வந்து மக்கள் வந்து எழுப்ப ஆரம்பித்து விடார்கள். அந்த முதல் குற்றச்சாட்டு இருக்குல்ல, அந்த அணு ஆயுதங்கள் இருக்கின்றது. இந்த தாக்குதல் நடைபெறுவதற்கு முன்னர் கூட ஒமான் நாட்டினுடைய மத்தியஸ்தத்துல வந்து ஈரானும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள். ஒமானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து சொல்றாரு, பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து கொண்டிருக்கின்றது, வெகு விரைவாக ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாக இருக்கின்றது என்று சொல்லி இருக்கிற போதே இஸ்ரேல் வந்து தாக்குதலை வந்து நடத்துகின்றது என்று சொன்னால் இங்க வந்து சமாதானத்தை யார் விரும்புகின்றார்கள், போரை யார் விரும்புகின்றார்கள் என்பதை வந்து உலகம் அந்த இடத்துல அந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும் போதும் கூட இந்த போரை தொடங்கியதற்கான காரணமாக சொல்றது வந்து ஈரான் வந்து ஒரு காலதாமதம் பண்ணணும்ன்ற நோக்கத்தோட தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்களே. அதை புரிஞ்சுக்கிட்டதுனால இடம் கொடுக்க கூடாதுங்கிறதுனாலதான் இந்த போரை தொடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. இல்ல, இது எல்லாமே வந்து இஸ்ரேல் தரப்பு நியாயங்கள். அப்ப வந்து போன வருஷம் ஜூன் மாசம் ஏன் தாக்குதல் நடத்துனீங்க? ஏன் அதற்கு முன்னாடி ட்ரம்ப் ஏன் அந்த ஒப்பந்தத்தை ஏன் வந்து அவர் வந்து தன்னிச்சையாக ஏன் ரத்து செய்யணும்? அது அமெரிக்காவும் 5 நாடுகளும் இணைந்து ஈரானோடு போட்ட ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை முன்னோடு இருக்கக்கூடிய நாடுகள்கிட்ட கூட கேட்காமல் ட்ரம்ப் ஏன் ரத்து செய்ய வேண்டும்? ரெண்டாவது, உங்களுக்கு இப்ப யாரு சொன்னாங்க நீங்க வந்து ஈரான் வந்து காலதாமதம் செய்கின்றது என்று? இவர்களுக்கு யாரு சொன்னது? வந்து பிரச்சனை வந்து ஒண்ணும் கிடையாது. அங்க பலஸ்தீனை வந்து முற்றிலுமாக வந்து அழித்து நாசமாக்கி விட்டார்கள், லெபனானை நாசமாக்கி விட்டார்கள். அப்ப இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் எல்லாம் வந்து அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இவர்களுக்கான ஒரே எதிரியாக இருக்கக்கூடியது ஈரான் என்ற ஒரு உறுத்தல் இவர்களுக்கு வந்து இருந்து கொண்டே இருக்கின்றது. அதனை அழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தாக்குதலை இவர்கள் வந்து நடத்தியிருக்கிறார்கள். இந்த தாக்குதல் நடைபெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்னால் பெஞ்சமின் நெத்தன்யாஹு சொன்ன இன்னொரு அறிக்கையை வந்து கவனிச்சு பார்க்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா வந்து துருக்கி எங்களுக்கு இப்போது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக வந்து கொண்டிருக்கின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல இப்போ வந்து பலஸ்தீனை முடிச்சாச்சு, லெபனானை முடிச்சாச்சு, சிரியாவை முடிச்சாச்சு, அரபு நாடுகளை அமைதியாக்கியாச்சு. இப்போது ஈரானை அழித்து விட்டு அடுத்தது நாங்க எங்க போகணும்னு ஒரு ரோட் மேப்பை வந்து இப்பவே வந்து என்ன செய்யறாரு நெத்தன்யாஹு வந்து போட்டு கொடுக்குறாரு. அப்போ உலகத்துல வந்து அமைதி நிலவக்கூடாது. உலகத்தில் அமைதி நிலவியது என்று சொன்னால் அங்கே இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து இடமில்லை என்பதை உணர்ந்துதான் தொடர்ந்து அந்த பிராந்தியத்தை வந்து பிரச்சனைக்குள்ள ஒரு பிராந்தியமாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவே இவர்கள் பொய்களை தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறார்களே தவிர வேற எதுவும் அங்க வந்து இல்லை. தங்களுக்கான ஒரு நிலப்பரப்பு வேண்டும் அப்படிங்கிற ஒரு நாடு வேண்டும்ன்ற அடிப்படையில தான் இங்க பாலஸ்தீனத்தை வந்து இஸ்ரேலாக மாற்று முயற்சியில இஸ்ரேலியர்கள் ஈடுபட்டு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது வரலாறாக பார்க்கப்படுது. இப்போ அந்த நிலப்பரப்பை இன்னும் எக்ஸ்ட்ரீம் பண்ணணும், இப்போ ஒவ்வொரு பகுதிகளாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணுங்கிற நோக்கத்தோடய இதை பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாமா? இது கிட்டத்தட்ட ஒரு இன அழிப்பு மாதிரியும் அப்படின்னு பார்க்கலாமா? இதை நிச்சயமா இதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. இது நிச்சயமாக ஒரு இன அழிப்பு தான். ஏன்னா வந்து பலஸ்தீன பிரதேசத்தை இவர்கள் எப்படி ஆக்கிரமித்தார்கள் என்று எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். அங்க போய் அவர்களுக்கென்று ஒரு இடத்தை வந்து ஐக்கிய நாடுகள் சபை வந்து கொடுக்கிறது. ஆனால் அதையும் மீறி ஒரு 55% நிலப்பரப்பை, பலஸ்தீன நிலப்பரப்பை வந்து ஐக்கிய நாடுகள் சபை கொடுக்கிறது. அதே ஒரு மிகப்பெரிய அநியாயம். அது ஒரு பக்கம். கொடுக்கப்பட்ட அந்த 55% விட எவ்வளவு முடியுமோ என்ன செய்யறாரு? அப்போ வந்து அவர் பென்குரியன் சொன்ன ஒரு வார்த்தை வந்து அதுதான், போய் உங்களால எவ்வளவு இடங்களை நீங்கள் ஆக்கிரமிக்க முடியுமோ நீங்கள் ஆக்கிரமித்துக் கொள்ளுங்கள் என்றுதான் அவர் வந்து யூதர்களுக்கு வந்து சொன்னாரு. கிட்டத்தட்ட மொத்த பலஸ்தீனுடைய 78% அவர் வந்து ஆக்கிரமித்தார்கள். இன்னைக்கு அந்த ஆக்கிரமிப்பை வந்து முழுமையாக்கிய பிறகு அகண்ட இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய நீண்ட நாள் திட்டத்தை நோக்கி அவர் சென்று கொண்டிருக்கிறார்கள். போன வாரம் கூட இஸ்ரேல் சென்றிருந்த அமெரிக்காவுடைய தூதுவர் ஸ்டீவ் விட்காஃப் ஒரு வார்த்தையை சொன்னது நீங்க எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க. ஒட்டுமொத்த மேற்காசியாவும் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வந்தால் நன்றாகத்தான் இருக்கும் என்று அவர் சொன்னார். இது என்னன்னா வந்து அவர் சொன்னது வந்து
அகண்ட இஸ்ரேலை வேறொரு வார்த்தைகளில் அவர் வந்து சொல்லியிருக்கின்றார். அதுக்கு எதிர்ப்பு வந்த பிறகு இல்ல நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, நான் சொன்னதை நீங்கள் வந்து தவறாக புரிந்து கொண்டீர்கள் என்று அரசியல்வாதிகள் வழக்கமாக சொல்வது போல் அவர் வந்து பேசினாரு. அப்போ பலஸ்தீனை ஆக்கிரமித்து முடித்த பிறகு மீண்டும் மீண்டும் என்ன செய்யணும், வந்து தனக்கு அருகில் இருக்கக்கூடிய நாடுகளையும் வந்து ஆக்கிரமித்து ஒரு அகண்ட இஸ்ரேல் சொன்னா வந்து யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நதியில் இருந்து ஆரம்பித்து இங்கே வந்து மத்திய தரைக்கடல் வரைக்கும் மெடிட்டரேனியன் சி வரைக்கும் இருக்கக்கூடிய பிரதேசம், இங்க இருக்கக்கூடிய மேற்கு ஆசியாவினுடைய பெரும்பாலும் நிலப்பரப்பு அதுக்கு உள்ள வந்து வந்துடும். அந்த அகண்ட இஸ்ரேலை அமைக்க வேண்டும். அந்த அகண்ட இஸ்ரேலினுடைய மேப் தான் வந்து இஸ்ரேல் நாடாளுமன்றத்திலும் வந்து வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் வந்து அறிந்திருப்போம். அதை நோக்கித்தான் அவர்கள் வந்து செல்கின்றார்கள். அதற்கு யாரெல்லாம் எதிராக இருப்பார்களோ, யாரெல்லாம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்களோ அவர்களை இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ இதுல ஈரானினுடைய நடவடிக்கைக்கு சில நாடுகள் வந்து, ஏன்னா பக்கத்துல இருக்கிற மற்ற நாடுகள்ல இருக்கிற அமெரிக்க தளங்களை அழிக்கிற வேலையில ஈரான் ஈடுபட்டிருக்கு. அந்த வகையில அந்த நாடுகள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட இது பார்த்தா இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆதரவான நிலைன்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ஈரானுக்கு கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அதுவே இன்னொரு பக்கம் பார்த்தா இங்க சீனாவாக இருக்கட்டும், வடகொரியாவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ஈரானுக்கு ஆதரவாக இங்க அமெரிக்கா இஸ்ரேலினுடைய நடவடிக்கைக்கு எதிராக கண்டனங்களை பதிவு பண்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட வந்து அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் ஆகி மற்ற நாடுகளும் இந்த போர்ல பங்கெடுக்கிற சூழல் உருவாகிற அளவுக்கு போகும்னு எதிர்பார்க்கலாமா? கிட்டத்தட்ட 3ஆம் உலகப் போர் மாதிரி. இல்ல, அது வந்து ஒரு 3ஆம் உலகப் போர் அப்படிங்கிற அந்த அளவுக்கு செல்லவில்லை என்றாலும் கூட ஒரு மோசமான ஒரு நிலையை நோக்கி இது செல்லும் அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம். நான் எதை வச்சு இதை சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி ஈரான் வந்து அருகில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் மீது வந்து தாக்குதல் வந்து நடந்தது. இப்போ முதல்ல வந்து ஈரான் என்ன சொன்னுச்சுன்னா வந்து அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அப்படி இல்லை. அதற்கு பிறகு வந்து நிறைய ஹோட்டல்கள் வந்து தாக்கப்பட்ட போது சொன்னாங்க அமெரிக்கர்கள் வந்து தளங்களில் இருந்து அவர்கள் வந்து ஹோட்டல்களுக்கு மாறிவிட்டார்கள், அதனால நாங்க வந்து ஹோட்டல்களை நாங்க வந்து தாக்குறோம்னு சொன்னாங்க. ஆனா நம்ம பாக்குறோம் குவைத்துல வந்து ஏர்போர்ட் வந்து தாக்கப்பட்டிருக்கின்றது, பஹ்ரைன்ல வந்து நிறைய கட்டிடங்கள் வந்து தாக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இது வந்து அமெரிக்காவுடைய தளங்கள் என்பதை கடந்து இன்னைக்கு வந்து ஒரு தாக்குதலை வந்து ஈரான் வந்து கொடுத்திருக்கின்றது. இது வந்து ஏற்கனவே எதிர்பார்த்துதான். இதை வந்து ஈரானுடைய சில அதிகாரிகள் சில நாட்களுக்கு முன்னர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் வந்து அரபு நாடுகளுக்கு மீது என்ன செய்வோம், பதிலடி தாக்குதல்கள் வந்து இருக்கும் என்ற ஒரு செய்தியை அவர் வந்து கொடுத்தார். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து கடுமையான ஒரு நெருக்கடிக்கு அவர்கள் வந்து ஆளாக்கப்படுவது, ஒரு பின்னடைவை நோக்கி செல்லக்கூடிய நேரத்துல வந்து எந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதில் அவர்கள் தீர்க்கமாக இருக்கின்றார்கள் என்பதைத்தான் இந்த 2 நாட்களாக அங்கே நடைபெற்று வரும் தாக்குதல்கள் நமக்கு வந்து உணர்த்துகின்றன. ஏன்னா இதற்கு முன்னாடி வந்து இதே போன்ற ஒரு நிலைப்பாட்டை ஈரான் வந்து எடுத்தது கிடையாது. அதற்கு இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னா, இருக்கக்கூடிய அரபு நாடுகள், வளைகுடா நாடுகள் வந்து எங்களுடைய வான்வெளியை நாங்கள் வந்து மூடி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட, அப்ப எப்படி இருந்து இஸ்ரேல்ல இருந்து இவ்வளவு ட்ரோன்களும் ஏர்கிராப்டுகளும் ஈரான் மேல வந்து தாக்குதல் வந்து நடத்த முடியும்? அப்ப நீங்க வந்து ஒரு துரோகத்தை நீங்க வந்து இழைக்கின்றீர்கள், ஒரு நயவஞ்சகத்தனத்தை நீங்க செய்றீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு கோபமும் இன்னைக்கு வந்து ஈரான்கிட்ட வந்து இருக்கிறதை நாம வந்து பார்க்க முடியுது. இன்னொரு புறம் வந்து ரஷ்யா, சைனா, நார்த் கொரியா போன்ற நாடுகள் ஈரானுக்கு அவர்கள் ஆதரவை தெரிவித்தாலும் கூட ஈரானிற்காக அவர்கள் போரில் இறங்குவார்களா என்பது சந்தேகம் தான். ஏன்னா இதுவரைக்கும் வந்து ஈரானுக்கு அவர்கள் கொடுப்பதாக சொல்லியிருந்த அந்த போர் தளவாடங்களை இன்னும் வந்து ஈரானுக்கு வந்து முழுமையாக போய் சேரல. கொடுக்க வேண்டிய அந்த போர் விமானங்கள் வந்து அடுத்த வருஷம் தான் போற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை வந்து இருந்துட்டு இருந்துச்சு. சைனாவோடு இன்னொரு பேச்சுவார்த்தை, அதுவும் வந்து அடுத்த வருடங்கள் ஆயுதம் பெறுவதற்கான ஒரு பேச்சுவார்த்தை தான் இருந்ததை தவிர ஏற்கனவே இருந்த அந்த ஸ்டாக் இன்னைக்கு வந்து பெரும்பாலும் ஈரான் வந்து ஏற்கனவே அந்த 12 நாள் யுத்தத்திலே அவர்கள் வந்து பெரும்பாலும் அதனை உபயோகப்படுத்தி விட்டார்கள். இப்போ இருக்கக்கூடிய எஞ்சியதையும் அவர்கள் வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானிற்காக களத்தில் இறங்கி சண்டை போடுவதற்கு ரஷ்யாவும் சைனாவும் நிச்சயமாக அவர்கள் வந்து தயாராக மாட்டார். ஏன்னா அதுதான் ஜியோ பொலிட்டிக்ஸ். அதுதான் இன்னைக்கு வந்து நேரடியாக ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒரு காலமும் அவர்கள் வந்து சண்டையிட மாட்டார்கள் என்பது என்னுடைய அனுமானம். அப்படி போடுவதாக இருந்தால் உக்ரைனுக்காக அவர்கள் 2 பேரும் நேரடியாக சண்டை போட்டிருக்க வேண்டும். சிரியாவை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். சிரியாவில் வந்து அமெரிக்கா ஆதரவு குழுக்கள் நிறைய வந்து செயல்பட்டுச்சு. எப்பனா வந்து பஷர் அல் அசத்தினுடைய ஆட்சி காலத்துல அந்த அசதினுடைய ஆட்சிக்கு எதிராக அவர்கள் வந்து தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது பஷர் அல் அசதிற்கு ஆதரவாக ரஷ்யா தாக்குதலை நடத்தியது.
அந்த குழுக்கள் மேல. ஆனால் அவர்களை காப்பாற்றுவதற்கு அமெரிக்கா போகல. அமெரிக்கா உருவாக்கிய குழுக்கள் தான், அமெரிக்காவுடைய ஆதரவோடு அமெரிக்காவுடைய ஆயுதங்களோடு செயல்பட்ட குழுக்கள் தான். ஆனால் ரஷ்யா அவர்களை விரட்டி விரட்டி தாக்குதல் நடத்தும் பொழுது அவர்களை பாதுகாப்பதற்கு அமெரிக்கா உள்ள போகல. உலக வல்லரசுகளை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு அதில் புரோஜனம் இருந்தது என்று சொன்னால் அவர்கள் இறங்குவார்களே தவிர ஒரு தார்மீக ஆதரவு என்ற அடிப்படையில் இறங்குவதற்கான வாய்ப்பு இப்போது இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் அதே சமயம் இன்னொரு அச்சம் என்ன இருக்குன்னா வளைகுடா நாடுகளில் ஈரான் தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நேரத்தில் அந்த நாடுகளுக்கு இப்போ 2 சிக்கல் இருக்கிறது. ஒண்ணு, இந்த தாக்குதலுக்கு எதிர் தாக்குதலை நடத்தும். அப்படி எதிர் தாக்குதலை நடத்துவதாக இருந்தால் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் என்ற ஒரு இன்னொரு பழிச்சொல்லை அவர்கள் சுமக்க வேண்டியிருக்கும். தாக்குதலை நடத்தவில்லை என்று சொன்னால் தன் நாட்டு மக்களையும் தன் நாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு மக்களையும் பாதுகாக்க இவர்கள் தவறிவிட்டார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுக்கும் அவர்கள் ஆளாக வேண்டியிருக்கும். இந்த 2 சிக்கல்களுக்கு மத்தியில் ஒரு முடிவை அவர்கள் எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் வளைகுடா நாடுகள் இன்னைக்கு இருக்கின்றது. அதனால் வளைகுடா நாடுகள் அவர்கள் ஒன்றிணைந்து, அதாவது ஜிசிசி நாடுகள் ஒன்றிணைந்து அவர்கள் ஒரு போர்ஸ் வச்சிருக்கிறாங்க. பெனின்சுலா ஸ்ட்ரைக் போர்ஸ் சொல்லி ஒரு போர்ஸ் இருக்கின்றது. ஜிசிசி நாடுகளுடைய கூட்டமைப்பு அந்த போர்ஸ் இருக்கின்றது. ஒருவேளை அந்த PSF கொண்டு ஒரு சிம்பாலிக் தாக்குதலை கூட நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக தோன்றுகிறது. இப்போ கமேனி அவர்கள் இதுல கொல்லப்பட்டிருக்கிறாரு. இப்போ இதையடுத்து ஈரான் இதுல வாங்குவாங்களா? ஏன்னா ஒரு தலைமையாக இருந்தவர் கொல்லப்பட்டிருக்கிறார்ன்ற போது பின்வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழல்ல கண்டிப்பாக இந்த போர்ல எந்த சமரசமும் கிடையாது, பின்வாங்க மாட்டோம்னு திட்டவட்டமா ஈரான் தெரிவிக்கிறாங்க. ஸோ அதனால இப்போ அடுத்த நகர்வுகள் என்னவாக இருக்கும் அமெரிக்கா தரப்புல இருந்து நீங்க எதிர்பார்க்கிறீங்க? அண்ட் ஈரானினுடைய இந்த ஒரு சமரசமற்ற நிலை அப்படிங்கிறது எது வரைக்கும் தொடரும்னு நினைக்கிறீங்க? இல்ல, ஈரானுடைய சமரசமற்ற இந்த நிலைக்கு முதன்மை காரணம் அமெரிக்காவுடைய சமரசமற்ற நிலைதான். இப்ப அமெரிக்கா எதிர்பார்த்தது கமேனி கொலை செய்யப்பட்டவுடன் இந்த எதிர்ப்பு ஒரு முடிவுக்கு வரும், அதன் பின்னர் ஒரு பொம்மையை அங்கே அமர வைக்கலாம் என்ற ஒரு கணக்கில் தான் ட்ரம்ப் இருந்தார். அதனாலதான் நாங்கள் கமேனி இறந்த உடனே ட்ரம்ப் ஒரு அறிக்கை கொடுத்தாரு, நாங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம் சொல்லி. ஆனால் ஈரான் அதை மறுத்துருச்சு. ஏன்னா இப்போது பாதிப்பு யாருக்குன்னா ஈரானுக்கு அதிகமான பாதிப்புகள். அப்ப இந்த பாதிப்புகளோடு ஈரான் ஒருபோதும் அவர்கள் சமரசத்தின் பக்கம் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்கு ஈரான் தயாராகவே இருக்கின்றது. இப்ப கமேனி இறந்த பிறகும் அடுத்த தலைவரை, ஆன்மீக தலைவரை நியமிப்பதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு இடைப்பட்ட காலத்தில் ஒரு இடைக்கால நிர்வாகமும் நியமிக்கப்பட்டு அந்த இடைக்கால நிர்வாகம் தான் இப்போது ஈரானுடைய விவகாரங்களை அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப கமேனி அவருடைய அந்த சுப்ரீம் லீடர் சொல்லக்கூடிய அந்த அந்தஸ்துக்கு அடுத்து இனி யார் வருவார்கள் என்று ஒரு 5-6 நபர்களுடைய பெயர்கள் பரிசீலனையில் இருக்கின்றது. இந்த ப்ராசஸ் நீங்க பார்த்தா ஒரு 88 மத குருக்கள் சேர்ந்துதான் இந்த சுப்ரீம் லீடர் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு கவுன்சில் இருக்கின்றது. அந்த கவுன்சில் ஒன்று கூடி சுப்ரீம் லீடரா வருவதற்கு என்னென்ன தகுதிகள் இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய அந்த பட்டியல்லாம் இருக்குது. அதற்கு உட்பட்ட கேண்டிடேட்களை அவர்கள் பரிசீலித்து அந்த சுப்ரீம் லீடரை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். தற்போது இப்போது மரணம் கொல்லப்பட்ட கமேனியுடைய மகன், அவருடைய பெயரும் அந்த பட்டியலில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் தனக்கு பின் தன்னுடைய மகன் இந்த பொறுப்பிற்கு, இந்த பதவிக்கு வரக்கூடாது என்று அப்துல்லா கமேனி சொன்னதாகவும் ஒரு செய்தி இருக்கின்றது. ஏன்னா ஒரு வாரிசு முறை இங்கே விடக்கூடாது என்று அவர் சொன்னதாகவும் ஒரு செய்தி இருக்கின்றது. ஏற்கனவே முதல் ஆயத்துல்லாவாக இருந்த ஆயத்துல்லா கொமேனி அவர்களுடைய பேரன், அவருடைய பெயரும் இந்த பட்டியலில் பரிசீலிக்கப்படுகின்றது. ஏற்கனவே ஈரானுடைய அதிபராக இருந்த முகமது ஹத்தாமி அவர்களுடைய பேரும் பரிசீலிக்கப்படுகின்றது. இப்படி 5-6 நபர்களுடைய பெயர்கள் பரிசீலனையில் இருக்கின்றது. அவர்கள் பரிசீலித்து அடுத்த ஒரு சுப்ரீம் லீடரை அவர்கள் நியமிப்பார்கள். இப்போது அமெரிக்கா ஒரு சமாதானத்துக்கு ஈரான் வருவதற்கு தயாரில்லை என்று தெரிந்த பிறகு இன்று அதிபர் ட்ரம்ப் சொல்லும் பொழுது 4 வாரங்கள் இந்த போர் நீடிக்கும் என்று அவர் சொல்றார். 4 வாரங்கள் நீடிக்கும் என்று சொன்னால் அதற்கு இடைப்பட்ட காலத்தில் தங்களுக்கு சாதகமான நபர்களை உள்ளே அனுப்புவதற்கோ இல்லை அங்க இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்திற்கும் இப்போதைய நிர்வாகத்துக்கும் எதிராக கிளர்ச்சிகளை நடத்துவதற்கோ அவர்கள் நபர்களை தயார்படுத்துவதற்கு இந்த காலத்தை அவர் சொல்வாராக நான் எடுத்துக்கிறேன். சில நபர்களை அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார்கள். ஏற்கனவே இருந்த ஷாவுடைய
பேரன் அவரை வந்து மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சோ அதெல்லாம் வந்து அவர்களுக்கு வந்து சாதகமாக வரும் வரை அமெரிக்கா இந்த தாக்குதலை வந்து நடத்தலாம். ஆனால் அப்படி ஒரு தாக்குதல் 4 வாரங்கள் நீடிக்கும் பட்சத்தில் அது நிச்சயமாக பெரும்பான்மை உலக நாடுகளை பாதிக்கும் என்பதில் மட்டும் எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே, நிறைவாக ஒரு விஷயம் சார். இப்போ இந்த அளவுக்கு போர்கள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த போர்கள் வந்து இரு நாட்டினுடைய இராணுவத்திற்கு இடைப்பட்டதாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி மக்கள் வாழும் பகுதிகளில் எல்லாம் அட்டாக் பண்றாங்க, ஸ்கூல்ல அட்டாக் பண்றாங்க. இப்போ இவ்வளவு தூரம் நடந்துகிட்டு இருக்கும் போது ஐக்கிய நாடுகள் சபை இதுல தலையிட்டு இந்த போரெல்லாம் நிறுத்த முடியாதா? அதற்கான நகர்வுகள் போயிட்டு இருக்கிறதாக பார்க்கிறீங்களா? அது பலன் கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதுல எந்த பிரயோஜனமும் இருக்காது அப்படிங்கறத என்னுடைய கருத்து. ஏன்னா வந்து ஐக்கிய நாடுகள் சபை இதுவரை அப்படி எந்த இடத்துல வந்து போரை வந்து நிறுத்தி இருக்கின்றார்கள்? ஐக்கிய நாடுகள் சபை தொடங்கப்பட்டு ஏறத்தாழ 75 வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த 75 வருடங்கள்ல உலகத்தில் வந்து எத்தனையோ போர்கள் வந்து நடைபெற்றிருக்கின்றது. லட்சக்கணக்கான மக்கள் வந்து அநியாயமாக கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இப்போது வரைக்கும் யுக்ரைனில் போர் நடந்து கொண்டிருக்கின்றது, பலஸ்தீனில் போர் நடந்து கொண்டிருக்கின்றது, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் அங்கே வந்து அவர்களுக்கு மத்தியில் சண்டை நடந்து கொண்டு இதுல வந்து ஐக்கிய நாடுகள் சபை இன்னைக்கு வந்து என்ன செய்து கொண்டிருக்கின்றது? வெறும் அறிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு சபையாகத்தான் ஐக்கிய நாடுகள் சபை இருக்கிறதே ஒழிய உண்மையிலே வந்து பிரச்சனையில் வந்து தலையிட்டு அதை வந்து தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சபையாக ஐக்கிய நாடுகள் சபை இல்லை. எந்த நோக்கத்திற்காக வந்து ஐக்கிய நாடுகள் சபை துவங்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை அவர்கள் வந்து ஒருபோதும் அவர்கள் வந்து நிறைவேற்றவே இல்லை. அப்படி அவர்கள் செய்திருந்தார்கள் என்று சொன்னால் எத்தனையோ போர்கள் வந்து தடுக்கப்பட்டிருக்கும். அவர்களுடைய கையாளாதனம் தான் இன்னைக்கு வந்து உலகத்தில் இந்த அளவுக்கு வந்து கொடூரங்கள் நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கின்றது அப்படிங்கிறத வந்து அவர் பதிவு செய்யும். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இந்த போர்ல அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அது இந்த நிகழ்வுகள் போது தொடர்ந்து பேசலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்கள், கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வணக்கம்.